ரிச் டேட் புவர் டேட். நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த பாடத்தை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும். பணத்தை பத்தி பணக்காரங்களுடைய பார்வையும் மிடில் கிளாஸ் புவர் கிளாஸ் மக்களுடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. பணத்தை பத்தி நாம எப்படி திங்க் பண்றோம், அதை எப்படி யூஸ் பண்றோம், இதெல்லாம் பொறுத்து தான் நாம என்ன கிளாஸ் மக்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது அமையுது. மிடில் கிளாஸ் மாதிரி திங்க் பண்ணா அப்புறம் நமக்கும் மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் கிடைக்கும். பணக்காரங்களா ஆகணும்னா பணக்காரங்க பணத்தை எப்படி டீல் பண்றாங்களோ அந்த மாதிரி நாமளும் டீல் பண்ண ஆரம்பிக்கணும். 1997 வெளியாகி இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் செல்லர் புக்கா இருக்கிற இந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கில் இதோடைய ஆத்தர் ராபர்ட் கியோசகி தன்னுடைய ஏழை அப்பாவோடைய மைண்ட் செட்டையும் தன்னுடைய ஃப்ரெண்ட் மைக்கோடைய பணக்கார அப்பாவோடைய மைண்ட் செட்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. என்னதான் ஜப்பானிய பரம்பரையை சேர்ந்த ராபர்ட் ஹவாய் தீவில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்திருந்தாலும் அவருடைய ஏழை அப்பா நம்ம நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அப்பாக்கள் மாதிரி தான் பணத்தை பற்றி ராபர்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், பணத்தை பேங்க்ல சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. உலகம் முழுக்கவே ஏழையா இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க அப்படிங்கறக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா அவருடைய ஃப்ரெண்டு மைக்கோடைய பணக்கார அப்பா முதலீடு பண்றது, பல தொழில்கள் செய்யறது, சொத்துக்களை சேர்க்கறது, பொருளாதார சுதந்திரத்தை அடையிறது அப்படிங்கிற மனநிலையில பணத்தை டீல் பண்ணியிருக்காரு. எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பணம் நம்ம கையில தங்குன அந்த பணத்தை எப்படி பல மடங்கா பெருக்கிறது அப்படிங்கிறது தான் ராபர்ட் பணக்கார அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட பணத்தை பத்தி இந்த புத்தகம் கத்துக் கொடுக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். பணத்தை பத்தி நம்மளுடைய அறிவையும் அனுபவத்தையும் வளர்த்துக்கணும். பணத்துக்காக நாம வேலை செய்யக்கூடாது, பணத்தை நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கணும். பணத்தை பல மடங்கா பெருக்கிறதுக்கு தொழில்கள்ல முதலீடு செய்யறது, சொத்துக்களை வாங்கி போடுறது, அந்த சொத்துக்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும்னு சொல்றாரு ராபர்ட் கியோசகி. பயம், ஆசை அடிப்படையில பணத்தை சேர்க்க துடிக்காம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடணும். கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணணும். அப்படி செஞ்சா பணம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். காரு, வீடு, பங்களா இதெல்லாம் உங்களுடைய உண்மையான சொத்துக்கள் கிடையாது. உங்க பாக்கெட்ல எதெல்லாம் பணத்தை போடுதோ அதுதான் உண்மையான சொத்து, அதாவது அசெட். அதே நேரத்துல உங்க பாக்கெட்ல இருந்து எதெல்லாம் பணத்தை எடுக்குதோ அதெல்லாம் உங்களுடைய லயபிலிட்டிஸ், அதாவது கடன். உங்களுடைய கிரெடிட் கார்டு, கடன், கார், வீடு இதெல்லாம் லயபிலிட்டிஸ். உங்களுடைய பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தான் உங்களுடைய உண்மையான அசெட், அதாவது சொத்து. லயபிலிட்டிஸ் மூலம் உங்க பாக்கெட்ல இருந்து வெளியே போற பணத்தை விட அசெட்ஸ் மூலம் உங்க பாக்கெட்டுக்குள்ள வர பணத்தை அதிகரிக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். வெறும் இன்கம் மூலியமா பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து அசெட் மூலியமா நமக்கு பணம் வரணும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம நகரணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அறிவை விட தைரியம் தான் ரொம்ப முக்கியம். தைரியமா இறங்கி செய்யணும் அப்படின்னு ராபர்ட் கியோசகி சொல்றாரு. நம்ம திருவள்ளுவர் கூட செய்க பொருளை அப்படின்னு இதைத்தான் சொல்றாரோ என்னவோ. ஆடம்பர பொருளுக்கு செலவு செய்யறதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது. உங்க பாக்கெட்ல பணத்தை போடக்கூடிய அசட்னு சொல்லப்படுற சொத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த புக்ல சொல்லியிருக்க விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்க நீங்க ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி இப்பவே படிக்க ஆரம்பிங்க.